வணக்கம், நான் உங்கள் பிகேகே, என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. உங்களை பார்த்ததுலேருந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா வந்திருக்கு, சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்கறதுக்கு. இதில் நான் ஒன்றுமே செய்யலைங்க. நீங்கள் உங்களை நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து, நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து அழகான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறீங்க. வீடு கட்டியது, மகன் திருமணம், மகள் 2வது மனம், வேலை கிடைத்தது, பதவி உயர்வு கிடைத்தது, அப்படின்னு லைனாக நிறைய விஷயங்கள். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்படுவது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை மேலும் மேலும் நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவங்களும் கேட்டு இதை பலனடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு அழகான வேலையை எனக்கு பணித்த பிரபஞ்சத்துக்கு என்றென்றும் நன்றி. இந்த மனித ஆன்மா மிக சிறந்த ஆன்மா. படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பு, 6 அறிவுட இந்த மனிதன். அதனால் இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக நாம் கொண்டு செலுத்த வேண்டும். தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அதை தவிர எல்லா விதமான பொருட்களையும், எல்லா விதமான விஷயங்களையும் ஈர்க்கும் காந்தமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் செயல்பட வேண்டும். மனநிலையும் உடல்நிலை ரெண்டுமே ரொம்ப நல்லா வச்சுக்கணும். அதை பாதுகாக்கணும். நான் நல்ல விஷயங்களை தான் செய்வேன் அப்படின்னு நல்ல மனிதர்களோடு பழக வேண்டும். நமக்கு தவறு செய்தவர்களை மன்னித்து மறந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்தே நீக்கி விடுங்கள். என்னோடய பாலிசி என்னையா, ஒரு தரம் நம்ம தொந்தரவு பண்ணானா கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா அடுத்த தடவை பண்ணியே ஆவான். அதனால் நான் அவனுக்கு தொந்தரவு பண்ண போகவே மாட்டேன். ஆனால் என்னுடன் சேர்த்துக்க மாட்டேன். அவங்கள மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள என் வாழ்க்கையிலேருந்தே எடுத்துடுவேன். தே டோன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் மீ. இதுதான் என்னுடைய சிம்பிள் பிரின்சிபல். யாருக்கும் கெடுதல் செய்யவோ பிரச்சனை பண்ணவோ நான் போனதே கிடையாது. அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணும்போது நான் நினச்சிக்கிறது, எங்கேயாவது இருப்பா, இங்கே வேண்டவே வேண்டானே மன்னிச்சிட்டேனா. இப்போ என் மன நிம்மதி எனக்கு கிடைச்சது. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. வாழ்க்கையில் ஏதாவது யூகிக்கும்போது, இது நடக்கும் அது நடக்கும் யூகிக்கும்போது சரியான விஷயமாக நினச்சி யூகிங்க, யோசனை பண்ணுங்கள், அனுமானிங்க. வேண்டாத விஷயத்தை அனுமானிச்சுட்டு, அதாவது நினச்சிட்டு இப்படி நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. அப்படி நடக்கவே நடக்காது. நல்லது மாத்திரம்தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நல்லது மாத்திரம்தான் நீங்கள் நினைக்கணும். இன்பமான பல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படுங்கள். மேலும் மேலும் இன்பம் உங்களை சேர்ந்து அடையும். வாழ்க்கையை வேண்டாத சிந்தனையில் வீணடிக்க வேண்டாம். கடந்து போன காலம், இனி என்ன நடக்குமோ என்ற பயந்த எதிர்காலம் ரெண்டுமே வேண்டாம். நிகழ்காலத்தில் நவ் த ப்ரெசன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் எதிர்காலம். கடந்த காலம் அனுபவம் தான். அந்த அனுபவத்திலேருந்து என்னெல்லாம் நல்ல விஷயம் வேணுமோ அதை மாத்திரம் பாடங்களை படித்து விடுவோம். அதை விட்டுடணும் பின்னாடியே. அது இறந்து போன ஒன்று. எதிர்காலம் மிக முக்கியமானது. அதற்கு இப்போ உள்ள இந்த நிகழ்காலம் மிக மிக தேவை. அப்போது நல்ல விஷயங்களாக நினைக்கணும். வேறு எதுவும் அனுமானிக்காமல், வேறு எதுவும் சிந்தனை பண்ணாமல், நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நடந்தது, கல்யாணம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா யோசனை பண்ணி நடந்தது ஈர்க்கின்றேன் அப்படி மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுடைய சந்தோஷத்தின் கடிவாளத்தை வேறு யார் கையிலும் கொடுக்காதீங்க. உங்களுடைய சந்தோஷம் உங்களது மாத்திரமே. அதற்குள்ள ஜவாப்தாரி, அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்குள்ள காரிய காரணகர்த்தா நீங்கள் மாத்திரம்தான். உங்கள் அன்பு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்தோஷம், உங்கள் உடல்நிலை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரிய காரணகர்த்தா. அதனுடைய எல்லாம் நடப்பதுக்குள்ளேயே பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அடுத்தவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. நான் மிக சிறந்த மனிதன், அறிவாளி, தைரியமாக எதையும் செய்ய வல்லவன். இந்த பிரபஞ்சம் என்னிடம் மிகவும் அன்பு காட்டுகிறது. என்னுடன் கூடவே இது என்னில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் பிரபஞ்ச பற்றி சொல்ல வேணும். இந்த மணி, இந்த நிமிடம், இந்த வினாடி போனால் திரும்பி வராது. தமிழில் சொல்லுங்க, மார்க்கெட்டு போகும்போது
காய்கறி விற்கும்போது சொல்லுவாங்க, போனால் வராது, பொழுது போனால் நிற்காது. பொழுது போனால் நிற்கவே நிற்காது. அது மாத்திரம் நீங்கள் நல்லா உணரணும். அதனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மிக உபயோகமாக, ஒன்றும் உபயோகமாக எப்போ பார்த்தாலும் காரியம் தான் செய்யணும். சந்தோஷமாக இருங்க, சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, மனசை நான் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். என்னுடைய சந்தோஷத்துக்கு எதெல்லாம் என்னை சுற்றி நடக்குதோ அதெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணுறேன், அதெல்லாம் நான் கேட்குறேன். சந்தோஷம் வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தி உங்களுக்கு சந்தோஷம் வந்தால் அது நிலையான சந்தோஷம் கிடையாது. நீங்களும் துன்புற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே நீங்கள் பண்ண வேண்டியது, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என் குழந்தைகள் நல்லா இருக்குது, என் கணவர் நல்லா இருக்கார், என் மனைவி நல்லா இருக்காங்க, எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களை தெருவில் போய் ஹோம்லெஸ்க்கு சாப்பாடு கொடுங்கன்ற, ஹோம்லெஸ்ஸாக அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் ஹோம்லெஸ்ஸாக ஒரு போதும் ஆக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கணவருடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாய் பெற்ற ஒரே மகளாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவையான சேவையை செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனாக பிறந்த நமக்கு வேலை நிமித்தம் வெளியூர் போகிறீங்க, அவங்க வர முடியல இருக்காங்கன்னா கூட எப்பெல்லாம் முடியுமோ ஒரு ஃபோன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 100 தடவை பேசுகிற நீங்கள் ஒரு அம்மா அப்பாவோட ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரிஞ்சுதா? அவங்க வில்லி கிடையாது, நாம் தான் வில்லி. நம்ம செய்யாட்டி அன்பாக இருங்கள். அன்பை விதைத்தால் அன்பு தான் வரும் நம் வாழ்க்கையில். அன்பை தவிர வேறு எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் அன்பைத்தான் விதைக்க வேண்டும், அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்கள், இரத்த சொந்தங்கள், இரத்தம் அல்லாத சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையுமே அனுசரித்து ஆதரித்து போக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க தப்பு செய்கிறவங்க இருந்தால் அவங்கள வாழ்க்கையை விட்டு கண்டிப்பாக நீங்கள் விலகி தான் வைக்கணும். அதே போல் இந்த அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறோம், பிரபஞ்சத்தை கேட்குறோம். ஆனால் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் கனெக்டடாக பாருங்கள். டிஸ்கனெக்டடாக பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்? கிளாஷ் ஆகிடும். நம்ம கண்ணும் அந்த ஐம்புலன்கள் அதை ஈர்க்கும்போது என்ன ஆகிடும்னா, நீ வந்து பிரபஞ்சத்தை கேட்டது ஒன்று, நீ பார்க்குறதே செய்கிறது வேறு அப்படின்னு ஆகிடும். அப்படி கிளாஷ் ஆகும்போது நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக ஈர்க்கவே முடியாது, நடக்கவே நடக்காது. நிறைய விஷயங்கள் எப்போவும் ஃபோனும் கையுமா தான் உட்காந்துருக்கோம். யாரை பார்த்தாலும் ஃபோன். எங்கள் கார்பரேஷன் ஆளுங்க க்ளீன் பண்ணுறாங்களே, நான் இந்த தெருவில் இருக்கேன், நீ எந்த தெருவில் இருக்க, ஓகே இங்கே பார்த்துருவோமா, அப்படி தான் ஓடுது காலம். ஃபோன் இல்லாத வாழ்க்கை இல்லை. துணி சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம். ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவசியமெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட இருப்போமே ஒழிய ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஃபோனை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னா, அதில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. பணம் தேவை உள்ளவர்கள் பணம், நல்ல அழகான வாழ்க்கை தேவை உள்ள வீடு தேவை, லக்ஸூரியஸ் ஹவுசஸ் அப்படின்னு இருக்கும். சும்மா அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குறது அதை பார்த்தா நல்லா இருக்கும். நிறைய சாப்பாடு இருக்குது, நல்ல சாப்பாடு விரும்பிகள் சாப்பாடு பண்ணுறவங்கள பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த விஷுவலாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தால், காலையில் எழுந்த உடனே யார் பணத்தை தினம் பார்க்குறாங்களோ, என்னுடைய ஃபோன் ஸ்க்ரீன் கூட வெறும் 500 நோட்ஸ் தான். எழுந்தோடனே அது ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா அதை தான் பார்ப்பேன் நான். அப்புறம் சுற்றி விஷுவல் போர்டு அது இதெல்லாம் இருக்கும், எல்லாம் பார்த்துப்பேன். எனக்கு அதிக சந்தோஷம் அடிக்கிறது என்னுடைய பேர குழந்தைகள், அவர்களை பார்ப்பேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதை எழுந்தோன்னே அதை நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 விஷயங்கள் இருக்கும், 10 விஷயங்கள் நன்றி சொல்ல. அந்த 10 விஷயங்களை டக்குன்னு ஒரு நோட்புக்கில் எப்போ நேரம் கிடைக்குதோ, நான் நேற்று வந்து எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது, அந்த அதிசயத்தை சொல்லி அதற்கு நன்றி. பின்னர் நேற்று நான் நிம்மதியாக படுத்து தூங்கினேன், அதுக்கு நன்றி. நான் நல்லா சாப்பிட்டேன், அதுக்கு நன்றி. என்னுடைய நண்பர்கள் என்னிடம் பேசினார்கள், நன்றி. என் குழந்தைகள் என்னிடம் பேசினார்கள், நன்றி. என் மகன் பிறந்த நாள், அதற்காக நான் அவளுக்கு கிஃப்ட் வாங்கிவிட்டேன், அதற்கு நன்றி. ஏன்னா அதுக்கெல்லாம் பிரபஞ்சம் நினைக்காம என்னால் வாங்க முடியாதில்லை. என்னெல்லாம் முடியுமோ கிராட்டிடியூட், நன்றி சொல்வது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயிங். அதுக்கு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். மேலும் 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 உங்களிடம் பொருள், மனதிற்கு வேண்டிய இடம், விஷயங்கள், கல்யாணம், வேலை எல்லாம் திரும்பி கிடைக்கணும்னா ஒரு இன்டர்வியூ வந்து தேங்க்யூ வெரி மச், ஐ காட் திஸ் இன்டர்வியூ, நன்றி இந்த இன்டர்வியூ நான் போகிறேன், நன்றி இந்த துணை உடுத்தேன், நன்றி. இதற்கு நன்றி சொல்கிறதுக்கு
1000 விஷயங்கள் இருக்குது. ஒரு 10 நன்றி தினம் எழுதிட்டே வாங்களேன். இன்றைக்கி எழுதுன்னு நாளைக்கு எழுதக்கூடாது, நாளைக்கு இன்னொரு 10 தேடுங்க. அதே மாதிரி 3 மனிதர்கள் உங்களை தொந்தரவு பண்ண 3 பேர் வச்சுக்கோங்க, இல்லை ஒருத்தரே வச்சுக்கோங்க. அவங்கள கூப்பிட்டு கூட பேசிடலாம், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் வராதே நீ, அப்படி கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு அதை சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னா வாழ்த்துங்கள். யார் வாழ்த்தணும்? என் கணவர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், என் தங்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர்? ஒரு 10 பேரை வாழ்த்து சொல்ல முடியுமா? வாழ்த்து சொல்லுங்கள். அதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். புரிஞ்சுதா? நான் சில டைம் இந்த ஜெப்டோன்னு ஒரு ஆப் இருக்குது. நைட்டில் சில விஷயங்கள் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டால் அதுதான் நான் ஜெப்டோவுக்கு நன்றின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த நேரத்தை அது கொண்டு கொடுக்காட்டி மறுநாள் காற்று எனக்கு கோவில் போகிறதுக்கோ வேறு விசேஷம் செய்யறதுக்கோ எனக்கு முடியாமே போயிருந்திருக்கும். ஸோ அதற்கும் நன்றி. வாழ்க்கையில் நன்றி சொல்ல பல 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 விஷயங்கள் இருக்குது. புரிஞ்சுதா? நன்றி சொல்லுங்கள், வாழ்த்துங்கள். நன்றி சொல்லுங்கள், மன்னித்து விடுங்கள், வாழ்த்துங்கள். இது 3 நீ வாழ்க வாழ்க சொல்ல சொல்ல உன் குலம் தழைக்கும், நீ வாழ்வாய். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்துவிடும். இந்த வாழ்த்தை சொல்கிறீங்கள்ல, முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே பேசாமல் பிளாங்காக உட்காந்து பாருங்கள். மூட்டு வளையம் பாருங்கள், செவத்தை பாருங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை வெறும்னா அப்படியே பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி 10 நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு மெதுவாக வெளியில் வாங்க. வெளியில் வந்தால் ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த புத்துணர்ச்சி மிக நன்றாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், அதாவது ஆல்ரெடி இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்களோடு போகிறோம். அந்த மாதிரி போகாமல் எது நல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு முன்னாடியே இவன் இப்படி தான் அப்படின்னு போகாதீங்க. இவன் நல்லவனாக இருக்கட்டும், இவன் நல்லது செய்யட்டும், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த நல்ல விஷயம் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிங்க. ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஃபேவரபுளாக, உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற எதிர்பார்ப்பை கொண்டு நீங்கள் போங்க. நீங்கள் எப்போவுமே இதை நல்லா நினச்சிக்கோங்க. வேண்டும் போது நான் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான விகிதம் என்ன வேணுங்கிறது அந்த விஷயத்தை யோசனை பண்ணி போகிறேன். இந்த பிரபஞ்சம் என்னிடம் தர்க்கம் செய்யாது. என்ன தர்க்கம் செய்யாது? ஆர்குமெண்ட். நீ ரைட்டு தப்புன்னா சொல்லாது, நீ நல்லவன் கெட்டவன் சொல்லாது. நீ கேட்குறத மாத்திரம் அது கொடுக்கும். நீ என்ன கேட்குறியோ அதுதான் கொடுக்கும். அதுதான் பிரபஞ்சம். தர்க்கமே கிடையாது, ஆர்குமெண்ட்டே கிடையாது, ரைட்டு ராங்க எதுவுமே தெரியாது. நீ கேட்குறது கொடுக்கறதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த சீக்ரெட்ன்ற புக்கில் அதை ஒரு ஜெனி அப்படின்னு, அதாவது நம்ம அலாவுதீனோட இந்த விளக்க தேய்ச்சா வரும் பாருங்கள், அந்த விளக்கு வச்சுருக்கவன் தான் அது எஜமா. அந்த விளக்க தேய்ச்சா அதை என்ன செய்யணும் உங்களுக்குன்னு சொல்லும். அது மாதிரி தான் பிரபஞ்சமும். நீங்கள் மனம் என்கின்ற அந்த விளக்கை நன்றாக தேய்த்து அழகான சில விஷயங்களை அந்த மனத்தின் மூலம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் அனைத்தும் நடந்துவிடும். சொல்கிறதுல 2 விதம் இருக்குது. கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரியலையே, வீடு கட்டுவேனா கட்ட முடியாது அப்படியெல்லாம் இல்லாமல், கடன் அடைத்து விட்டேன், அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இவ்வளோ லேட்டாக கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. வீடு கட்டி விட்டேன், இந்த இடம் இது 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 இந்த இடத்துல இருக்குது, என் கிச்சன் இப்படி இருக்கும், இந்த கர்டன் போட போகிறேன், அப்படி யோசனை பண்ணோம். கல்யாணம் மகனுக்கு நன்றாக ஆகிவிட்டது, மகளுக்கு நன்றாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் நீங்கள் யோசனை பண்ணி நுணுக்கமாக யோசனை பண்ணணும். ஆல் த கார்னர்ஸ் ஒரு பிக்சர் இருக்குது, ஒரு ஃப்ரேம் இருக்குது, இந்த மூலை அந்த மூலை இந்த மூலை இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அது உள்ள அந்த வடிவம் நமக்கு வரும். நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சரியான வடிவமைத்து மனதில் சொல்லி உணர்வுகளை ஊட்டி ஆழ்மனதம் கொண்டு போய் அதிர்வலையாக பிரபஞ்சத்துக்கு கொண்டு போங்கள். அப்போது உங்கள் காரியம் நடக்கும். மனசை பற்றி நான் ஒரு பாட்டு கேட்டேன். இந்த சித்தார்த்தன் அந்த பையன் பேர் சரியாக ஃபுல் நேம் மறந்து போச்சு, ரொம்ப நல்லா பாடுவார். அவருடைய பாட்டை நான் இப்போ உங்களுக்கு இந்த மனம் அதுவே படைக்கும்,
அதுவே உடைக்கும், அதுவே மலரும், அதுவே உதிர்ந்து விடும். இந்த கவலை நாள்தோறும் மாறும். இன்றைக்கி இருக்கிற கவலை நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இருந்த கவலை கொஞ்சம் நேரம் பொறுத்து மாறிடும். வானும் மண்ணும் எப்போதுமே வாழும். கவலைப்படாமல் மனம் உடைந்து போகாமல் நீங்கள் இருங்கள். என்ன ஆயிடப் போகிறது? ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். தொல்லை, கஷ்டம், உபாதை அத்தனையும் கடந்து போகும். இந்த நொடியில் நடந்தது அடுத்த நொடியில் மாறிவிடும். பிரபஞ்சம் நினைத்தால் அதற்கு நொடியும் ஒன்றுமில்லை, மணியும் ஒன்றுமில்லை. எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதனால் என்ன அப்படின்னா, இந்த மனசை கேளுங்க. மனசே, நல்ல எண்ணங்களே உருவாக்கு, சந்தோஷத்தை கொடு, மன அமைதி கொடு, தேவைகளை பூர்த்தி செய். நல்ல விஷயங்கள் நீ சொல்லிக் கொடுத்தால் அதுதான் பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆழ்மனம் சென்று கொள்ளும். மேலே இருக்கிற இந்த மனசில் எப்போவுமே நல்ல நல்ல எண்ணங்களாக சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் மாத்திரம் தான் முக்கியம். வாழ்க்கையில் மன அமைதியும் சந்தோஷம்தான் முக்கியம். மன அமைதி சந்தோஷம் வந்துருச்சுன்னா எல்லாமே நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அது உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கணும்னு நான் பிரார்த்தித்து இனி ஒரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். ஒரு சின்ன பரிகாரம் நான் எங்கேயோ பார்த்தேன். நான் படித்து நேற்று அது ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன். அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஒரு வெள்ளை ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் பிளெயின் ஷீட் பேப்பர் ஒரு பச்சை நிறத்தில் ஒரு ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே வளைச்சி 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 ஒரு 6 இப்படி 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 வளைச்சி ஒரு 6 இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்க, அந்த ரவுண்டு அந்த சென்டர் பார்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரே ஒரு எண்ணம், உங்களுக்கு பணம் வேண்டுமா, உடனடியாக அந்த பணம் பற்றி, ஓகே, பணம் பற்றி எழுதணும். எனக்கு இன்றைக்கி 10 லட்ச ரூபா வேணும் எழுதிருங்க. நீங்கள் இந்த 10 லட்ச ரூபா வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இந்த 6 வளைவு போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த பிக்சரை இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 6 வளைவு போட்டிருக்கீங்க இல்லையா, அது உள்ள நான் வந்து இந்த காசு இதுக்கு கொடுப்பேன், இது அது செய்வேன், இது வாங்குவேன், இந்த பேங்க்குக்கு கட்டுவேன் அப்படின்னு 6 விஷயம் எழுதிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு 6 தரம் படிச்சுட்டு அதை மடித்து தலைகண்ணாடியில் வச்சு படுத்துருங்க. பார்ப்போம் என்ன எஃபெக்ட் இருக்குது. பணம் மாத்திரம் இல்லை, எந்த விஷயம் வேணாலும் எழுதலாம். அதை வச்சு படுத்துக்கோங்க. அது நிறைவேற மட்டும் தினம் வச்சு படிங்க, நைட்டு படிங்க, படுத்துருங்க. நான் அந்த வீடியோவை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதாங்க அந்த சர்க்கிள். இது நம்ம போட வேண்டியது. நான் சும்மா 10 கோடி போட்டேன். ஏன்னா நான் 10 லட்சம் போட்டால் சரியாக இருக்காது இல்லை, நம்ம 10 கோடி தான் போடணும். போட்டுட்டு என்னென்ன பே பண்ண போகிறோன்றது நான் வந்து ஒரு 8 போட்டிருக்கேன். 8 விஷயங்கள் இருக்குது, அதனால் 8 போட்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நாம் ஃபில்லப் பண்ணணும். உங்களுக்கு அந்த பணத்தை வச்சு அந்த விஷயத்தை நடத்துறதுக்கு எத்தனை விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு. அதே மாதிரி பையன் கல்யாணம், என் பையன் கல்யாணம், பொண்ணு இப்படி இருக்கணும், சிகப்பா கருப்பா நீளமாக உயரமாக, அப்புறம் பொண்ணு வந்து படிச்சிருக்கணும், அப்புறம் வந்து கல்யாணம் இந்த மாதத்தில் நடக்கணும், இதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டில் செய்யணும், இதெல்லாம் நான் பொண்ணுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அதுவே கடன் அடைக்கும்போது இவ்வளோ ரூபா வேணும், இந்த கடனை இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஒவ்வொரு வளைவிலையும் எழுதிட்டு அதை 4ஆக மடித்து தலைமாட்டில் இது எழுத வேண்டிய இது பச்சை நிறம், புரிஞ்சுதா? பச்சை நிறமான பெனில் தான் நீங்கள் இதை எழுதணும். எழுதி பாருங்கள். ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ. இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. ஐ ஹோப் ஆல் பி வெல். ஓகேங்களா? இந்த பரிகாரம் சேர்த்துக்கோங்க என்னுடைய பேச்சில்.